ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ நர்சரி அண்ட் ஸ்ரீ அக்வேரியம். இன்றைக்கி நம்ம போட்டுக்கிற வீடியோ என்னென்னா, நம்ம லோட்டஸ் ஃபார்ம் பற்றின வீடியோ தான். இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு மேலே ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக டப்புக வாங்கி இப்போ டியூபர்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இன்னும் ஒரு 1 monthல எனக்கு ப்ளூமிங் கண்டிஷன் வந்துடும் எல்லாமே. சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷீட் விரித்து இந்த டப்பு மாதிரி வச்சு எல்லாத்துலேயுமே பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். சேல்ஸுக்கு எது எது இருக்குது, இல்லை மதர் பிளான்ஸ் என்னென்னங்கிறதையும் நான் காமிச்சிட்றேன். இப்போ இது ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கொலரோடா பீச் கலரில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஹார்ட் வெரைட்டி, பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பூவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அமெரிக்க மில்லி லோட்டஸு. பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். லைட் பிங்க் கலரில் இருக்கும். பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது ஒயிட் பியானி. ஒயிட் பியானி பார்த்திங்கன்னா 1000 petals மாதிரியே தான் இருக்கும். அழகாக இருக்கும். நல்ல பெரிய பூவாக இருக்கும். இதெல்லாம் லில்லி பிளான்ஸு. வயலட் கொலரோட்டா. இது ட்ராபிக்கல் வெரைட்டி. இயர் ஃபுல்லாகவே ப்ளூம் ஆகிட்டே தான் இருக்குதுங்க. இது பாப்பிரஸ்ன்னு சொல்லி வாட்டர் பிளான்ட்டு. அடுத்தது இது மெக்சிகானா வெரைட்டி. இது செமி ஹார்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளூம் ஆகுது. அதுவும் நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது தௌபன். இது இப்போ தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்குது. இதெல்லாமே மெக்சிகானா. பெரிய பிளான்ட் எல்லாமே மெக்சிகானா. அடுத்தது மிக்ராந்தா ப்ளூ. இதுவும் இப்போ ஸ்மால் பிளான்ட் இப்போ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ட்ராபிக்கல் சன்செட்டு. இது எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸ், அதனால் ரெகுலராக ப்ளூம் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரே ஒரு பிளான்ட் சப்ஸ்டோனு. எல்லோ கலரில் ஃப்ளவர் இருக்கும். அடுத்தது ஃபுல்லாகவே பர்பிள் ஜாய். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் ஷேடில் இருக்கும். பேக் சைடில் வயலட் கலர்லேயும், ஃப்ரண்ட்டில் ஒயிட்டும் கலந்த மாதிரி வரும். அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வயலட் கொலரோட்டா தான். இது ஃபுல்லாகவே வயலட் கொலரோட்டா. இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ப்ளூம்ஸ் பூத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது புல்சை, என்னோடய மதர் பிளான்ட்டு. இது ஒயிட் பியானியோட மதர் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு வயலட் கொலரோட்டாவோட மதர் பிளான்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ விசில். இதுவும் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்கிறங்காட்டி கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஆனால் மார்னிங்கில் பார்க்கும்போது செமையாக இருக்கும். இது இன்னசென்ட்டு. இது கொலரோடா, பீச் கொலரோடா தான். நிறையா பிளான்ட்ஸ் வந்துருச்சு. இது மெக்சிகன் ஸ்வாடு. ஒயிட் ஃப்ளவர் வரும். இது ஒயிட் பஃப்பு, பவுல் லோட்டஸு. இது ஹார்ட் பிளட்டு. இதெல்லாமே மதர் பிளான்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் சன்செட்டு. இதில் டியூபர்ஸ் எடுத்துட்டேன். இப்போது நியூவாக மறுபடியும் பிளான்டேஷன் எனக்காக பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு டியூபர் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா புச்சா. நல்ல பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்கும். அட் அ டைமில் 3 பட்ஸ் வந்துச்சு. ஆனால் மழைனால போயிடுச்சு எல்லா பட்ஸும். இது அம்ப்ரெல்லா பிளான்ட்டு.
பாட்டிலில் வைக்கக்கூடியது தான், இல்லை நீங்கள் தரையிலையும் வைக்கலாம். இது வந்து கொலகேசியா வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து அக்கிலா லோட்டஸ். இது நல்ல பெரிய பூவாக இருக்கும், லைட் பிங்க் ஷேடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பர்பிள் ஜாய், என்னோடய ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் இது. டபுள் ஷேடில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா பட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ட்ராபிக்கல் வெரைட்டி, தாராளமாக இது வாங்கி வைக்கலாம். இது வந்து வயலட் கொலரட்டாலிருந்து எனக்கு சீட்லிங்ஸ் மூலமாக வந்தது. பிங்க் கலரில் பூக்கும். இது வந்து லியாங்லி மைக்ரோ பவுல் லோட்டஸு. அடுத்து சந்திரபாகா, எல்லாமே ரெட் கலரில் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர்ஸாக இருக்கும். இது வந்து மியாமி ரோஸு. இது வந்து ரெட் கமாண்டர். பாப்பி பிளான்ட்ஸு சேல்ஸுக்கு இருக்குது. இது வந்து பூவாடல், நல்ல பெரிய பூவாக இருக்கும். இதெல்லாமே மதர் பிளான்ட்ஸு, சேல்ஸுக்கு இல்லை. இது வந்து ரெட் ஃபிலிப்பு. மொசைக் பிளான்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் குட்டி குட்டியாக ஃப்ளவர் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து காவேரி. இது வந்து அமெரிபியானி. இப்போ பார்க்குறது எல்லாமே நியூ பிளான்டேஷன். இது இப்போ வச்சு ஒரு 1 வீக் தான் ஆகுது. இதெல்லாமே மைக்ரோ பவுல் வெரைட்டி தான், லியாங்லி. சின்ன சின்ன பாட்டில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் ஜாய் வச்சுருக்கிறேன். அதே போல் கெயில் அர்கோன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி வச்சுருக்கிறேன். எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டி தான். மிக்ராந்தா ப்ளூவும் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்னோன் ஐடி, பட் ஆனால் ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் தான். இது ட்ராப் பிளட்டு, நல்லா டார்க் ரெட் கலர் இருக்கும். ஓரளவுக்கு பவுல் வெரைட்டி மாதிரி தான். மைக்ரோ பவுல் அளவுக்கு சிறுசாக இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு கை சைஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தேஜஸ்வி. இது புல்சை. இது வந்து ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்கிறாரு. ஒயிட் பியானி. இதெல்லாமே நியூ பிளான்டேஷன் தான். இன்னும் எப்படியும் ஒரு 2 months ஆகும் ஃப்ளவரோட சேல்ஸுக்கு வர்றதுக்கு. ட்ராப் பிளட்டு. அப்புறம் கொஞ்சம் அன்னோன் ஐடிஸ் என்கிட்ட நிறையா இருக்குது. எப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நான் வந்து சீட் போட்டு வளர்த்துனது, அது ப்ளூம் ஆகலை. மறுபடியும் ரீபாட் பண்ணியிருக்கிறேன், ப்ளூம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வேறு ஏதாவது நல்ல வெரைட்டிஸ் வைக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டியூபர் வச்சிங்கன்னா ஒரு 2 monthsக்குள்ளார உங்களுக்கு ப்ளூம் ஆயிடுது. ஆனால் சீடெல்லாம் பார்த்திங்கன்னா 1 year ஆகுது. அது மறுபடியும் சிலது வந்து ரீபாட் பண்ணால் தான் ப்ளூமே ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்சை. புல்சையில் ஒரு 3 பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அதில் 1 வந்து புக்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கெய்லார்கோ இருக்குது. ட்ராப் பிளட் இருக்குது. அதே போல் இதில் வந்து பெரிய டப்பில் பார்த்திங்கன்னா ஸ்வேதா யூடிபி வந்து உங்களுக்கு 1000 petals சொல்லுவாங்கள்ல, அதுவும் வச்சுருக்கிறேன். இதெல்லாமே நியூ பிளான்ட் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ப்ளூ விசில்.
ரெட் பியானி இருக்குது, அமெரிக்கமில்லி இருக்குது. அமெரிக்கமில்லி நிறைய போட்டு வச்சுருக்குது. இன்னும் பட்ஸ் வரல. பட்ஸ் வந்ததுன்னா சேல்ஸுக்கு வந்துடும். இது கெய்லார்கோட மதர் பிளான்ட்டு. இது வந்து அட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க, கலர் சேஞ்ச் ஆகும் அந்த வெரைட்டி. இது வந்து பாப்ரான் பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கமில்லி, யூடிபி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து அன்னோன் ஐடிஸு, ஆனால் வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி அந்த மாதிரியும் வச்சுருக்கிறேன். ரெட் ஃபிலிப் இருக்குது. அன்னோன் ஐடிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நான் எதுவுமே வந்து அன்னோன் ஐடிஸ் எல்லாம் சேல்ஸுக்கு போட மாட்டேன். ப்ளூம் பட்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் சேல்ஸுக்கே போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் பிளட்டு, இதெல்லாம் வந்து மதர் பிளான்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். ரெட் ஃபிலிப்பு, பிங்க் அயனு, நங்வான்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி வச்சுருக்குது. மீஷோக்கு வச்சுருக்கிறேன். பிங்க் அயன் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிங்களா? நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இதெல்லாமே சேல்ஸுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ என்கொயரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும் என்கொயரி பண்ணுங்கள். டைம் பாஸ்க்காக எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட்ங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. வேணும் வேண்டான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் ஒர்க்கை நாங்கள் பார்த்துட்ருப்போம். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் தேவைன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக வர்றவங்களும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது எங்கள் நர்சரி. விநாயகபுரம் பிளேஸு, விளாங்குறிச்சி போகிற வழியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா லொக்கேஷனும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.